தமிழர்களுடைய குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு எடுத்தவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களை அரசியல்வாதியாக இல்லை, அவரும் ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். ஆகவே அவரை நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக மருத்துவர், அவருக்கும் திரைப்படத்தோட நிறைய சம்பந்தம் இருக்கு. விருதுகளை பல பெற்ற நம்முடைய டாக்டர் CMK ரெட்டி அவர்களே நம்முடைய கரங்களை தட்டி அன்போடு மேடை கிடைக்கிறோம். வெற்றி பெற்ற மனிதர்கள் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு வாங்க, அப்படி வித்தியாசமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் திரு ஜெகன் அவர்களை நான் அன்போடு மேடை கிடைக்கிறேன். சிறப்பு பாடகர் திரு அந்தோனி தாசன் அவர்களை நான் அன்போடு மேடை கிடைக்கிறேன். அதே போன்று தமிழனுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய குமரேசன் அவர்களையும் நான் அன்போடு அழைக்கிறேன். இப்போது தமிழருடைய பாரம்பரியான காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் பேர் தெரியுது, மீது பேர்லாம் பேர் மறந்துட்டேன். உங்களை ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து உங்களை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாசர் சொன்னார், நிறைய பேர் புது ஆளுங்களாம் வந்திருக்காங்க. நானும் அங்கேருந்து இங்கே வந்தால்தான், அதனால் உங்களில் ஒருவன் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தது இன்று காலை எங்களோட அழைப்பை ஏற்று 18ஆம் ஆண்டு எடிசன் திரை விருதுக்கு அறிமுக விழாவிற்கு வந்திருக்கிற எனக்கு எல்லாமும் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராதா ரவி அவர்களை வருக வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. 2005 2006 வந்து mytamil.com ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால நாளைக்கு தவறாயிடும். அப்போ வந்து கேப்டன் வந்து தலைவராக இருந்தார். அப்போ வந்து இணையதளம் வந்து அப்போ வந்து 3வது இணையதளம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கலாட்டா ஆரம்பிச்சிருந்தாங்க, 2வது வந்து இந்தியா கிளிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, 3வது mytamilmovie.com. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் தான் வந்து என்னோட நிகழ்ச்சி அந்த இணையதளத்தை துவக்கி வச்சார். அப்போ வந்து போகும்போது நடிகர் சங்கத்தில் என்கரேஜ் பண்ணல, எனக்கு அன்னைக்கு என்னை கைப்பிடிச்சி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இவன் நடக்கணும், இவனை வந்து இந்த மீடியா துறையில் வரணும் அப்படின்னு எனக்கு வந்து முத கைப்பிடிச்சி உதவி செஞ்சவர் டாக்டர் ராதாரவியான. அவர் இல்லாத நிகழ்வே எங்களை தொடர்ச்சியாக இருக்கவே இருக்காது. ஈவன் எங்கள் அப்பா இறந்த போது கூட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்துக்கே வந்தவர். அதனால் அவரை நன்றியோட அண்ணனை வரவேற்கிறேன். அடுத்ததாக டாக்டர் CMK ரெட்டி. நான் வந்து உலகத்தமிழ் வர்த்தக சங்கம், உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு ஆரம்பிக்கும் போது கவர்னர்லாம் அறிமுகப்படுத்தி என்னை வந்து ஊக்குவிச்சார். இன்னைக்கு பல நாடுகளில் எனக்கு தொடர்பு இருந்தாலும் தமிழ்நாட்டில் கவர்னர்கிட்ட ரொம்ப அறிமுகப்படுத்தி மத்திய அமைச்சர், மாநில அமைச்சருக்குலாம் அறிமுகப்படுத்தி டாக்டர் CMK ரெட்டியை வந்து செய்வோம். அதனால அவர் என்னோட எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் இருப்பார். அடுத்தது அம்பிகா மேடம் வந்து 2008 தான் வந்து மேடம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். ஒரு வீடியோ CD ஒன்று வெளியிட்டாங்க 2009. அப்போ வந்து மேடம் வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்குலேருந்து அதே ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதே ரிலேஷன்ஷிப்பு, அதே வந்து உண்மையான அன்பு நட்பு. இதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. உரிமையாக பேசுவாங்க, உரிமையாக திட்டுவாங்க. அது திட்டுறதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்குது, வாங்கிறதுக்கு எனக்கு அன்பு இருக்குது. அவங்களே எனக்கு வருகன்னு வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் உதவி செய்கிறது அண்ணன் வேல்முருகன். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே எங்களோட உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடு முடிச்சு 2 நாள் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு கூட்டத்துக்கு நான் அழைச்சிட்டு போனாங்க. வாங்க சும்மா அப்படின்னு கூப்பிட்டு போனோம். அங்கே போனால் ஒரு 50 பேர் கூட்ட அரங்கு. அந்த அரங்கில் 2 வயசு 3 வயசு கைக்குழந்தையா இருக்கும்போது கள்ளத்தூணியில் போய் 30 நாள் 40 நாள் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனவங்களெல்லாம் அன்றைக்கி வந்து உருக்கமாக பேசும்போது நான் வந்து கண் கலக்கிட்டேன். நானும் சாந்தன் ராஜா கண் கலக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ உருக்கமாக அந்த உலக தமிழர்கிட்ட வந்து ஒரு பேரன்பு கொண்டு இருக்கிறாரு. அவர் வந்து பப்ளிசிட்டி பண்ணல, ஆனால் அவர்
ரியல் விஷயத்தை நாங்கள் நேரடியாக கண்டோம். வெளிநாடுகளில் இருக்க தமிழர்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து அவருக்கு பணம் கொடுக்குறன்றாங்க. ஆனால் பணம் வாங்காமல் இவர் சொந்த செலவு வந்து பண்ணுறது ஒரே ஒரு அண்ணன் தான் வேலுமுருகன். அதுக்கு நான் கண்டிப்பாக பார்த்தேன். இப்போ கூட எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவாகும் அப்படின்ட்டு வந்து அங்கே வந்து சொல்லும்போது, அண்ணே நாங்களாம் தரோம் அப்படின்னும் போது, நீங்களே கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க, நீங்கள் கொடுத்து நான் வாழணும்னு இது இல்லை, நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவர். அவரும் இந்த நிகழ்ச்சியில் வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை நான் வரவேற்கிறேன். ஜெகன் வந்து லாஸ்ட்டு எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் இருப்பார். அவரே ஸ்டேஜில் சொல்லுவார், செல்வா சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாரும் ஃபேமிலியாக வருவாங்க அப்படின்னாரு. அதனால் கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் வந்து எங்களுக்கு ஆங்கர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எங்களோட அவார்டு வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், க்ளீன் பண்ணுறது போகிறது வருது இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது, எங்கேருந்து நேமை செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஜெகன். அவரும் வந்து வரவேற்கிறேன். விக்ரமன் சார் அவர்களை வரவேற்கிறேன். அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை இந்த அவார்ட் ஷோ மே மாதம் 24ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. இந்த ஆண்டு வந்து மலேசியாவில் ஒரு க்ரூஸில் நடக்கிற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. இப்போது நம்ம ட்ரம்ப்போட புண்ணியத்தில் அது நடக்கலை. ஸோ அடுத்த ஆண்டுகளில் வர ஆண்டுகளில் அது நடக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு திரைத்துறையினரை கௌரவிக்கிறது ஒன்று மட்டும்தான் எங்களோட குறிக்கோள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு வேலுமுருகன் சார் அவர்களுக்கு குமரேசன் அவர்கள் பூங்கொத்தையும் திரு செல்வகுமார் அவர்கள் நினைவு பரிசனையும் வழங்கியிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய நம்முடைய வேலுமுருகன் சார் அவர்களுக்கு திரு குமரேசன் அவர்கள் பூங்கொத்தையும் செல்வகுமார் அவர்கள் நினைவு பரிசனையும் வழங்கியிருக்கிறார்கள். டாக்டர் CMK ரெட்டி அவர்களுக்கு இப்போது குமரேசன் அவர்கள் பூங்கொத்தையும் செல்வகுமார் அவர்கள் நினைவு பரிசனையும் வழங்குகிறார். டைரக்டர் விக்ரமன் சார் அவர்களுக்கு இப்போது பூங்கொத்தும் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவிக்கக்கூடிய தருணம். டைரக்டர் இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களுக்கு பூங்கொத்தையும் நினைவு பரிசனையும், அம்பிகா மேடம் அவர்களுக்கு இப்பொழுது பூங்கொத்தையும் நினைவு பரிசனையும், அடுத்ததாக ஸ்டண்ட் சில்வா அவர்களுக்கு பூங்கொத்தையும், திரு அந்தோனி தாசன் அவர்களுக்கு பூங்கொத்தையும் நினைவு பரிசனையும் வழங்கி கௌரவிக்கிறது. திரு ஜெகன் அவர்களுக்கு இப்பொழுது பூங்கொத்தையும் நினைவு பரிசனையும் வழங்கி கௌரவிக்கக்கூடிய நன்றி. பத்திரிகை அன்பர்கள் அவளுடன் எதிர்பார்க்க வீடியோ ஓகேவாண்ணா?
சார் இங்கே பாருங்க சார். சார் லுக் சென்டர். இங்கே கூடியிருக்கும் என் கண்முனை கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள். ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்மள மாதிரி ஒரு துணிச்சல்காரர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பட்டதை சொல்லிடுவார். பட்டத்தை சொல்றதுனால அவர் நிறைய பட்டிருக்காரு, அது வேற விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் சொன்னார். அதே போல் என்னுடைய அதாவது அந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா இந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, அந்த காலத்து தான் சொல்லுங்க. அம்பிகா அவர்கள் நாங்கள் நடித்த படமெல்லாம் நல்ல ஓடுச்சு. இல்லை பேய் வீடு, பேய் வீடு, நாகம், அப்புறம் வீரன் வேலு தம்பி, எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஏன்னா என்னோட வந்து ஹீரோயின் செய்கிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டு நடித்த ஒரே ஆளே தான். ஏன்னா இதெல்லாம் வந்து திருட்டுராஜாக்கள்லாம் வந்து கடல் கடந்து போனதுனால, கோவாக்கெல்லாம் போனதுனால அங்கே இல்லைங்க அவங்களுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார். அதே மாதிரி அண்ணன் சிஎம் ரெட்டி வந்து அவர் எங்களை வரு இப்போ சொன்ன பிரச்சனையாயிடும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை தான் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தெலுங்கா, தமிழா, அது இதுன்னு நிறைய ஓடிட்டுருக்கு. ஓடிட்டு நேரத்தில் நம்ம இதை சொல்ல தேவையில்லைன்றதுக்காக என்னுடைய அன்பு சொல்லுவார் சிஎம் ரெட்டி அவர்களுக்கும். மேலும் மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் வந்து அவர் நான் நினச்ச கூப்பிட்டா வந்துடுவார் போல இருக்குன்னு கூப்பிட்டு பார்த்தேன். வேலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழைய முடியாது, அது ஒரு கஷ்டம். அவருக்கும் என்னெல்லாம் எப்பயுமே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாரு, அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தம்பி இல்லை ஜாகினா பார்த்து சொல்லிட்டேன் நான். படத்தில் ஒரு இந்த வயிற்றை கிழிச்சு வயரம்லாம் இருப்பாங்கடா, என்ன படம்டா அப்போ சொன்னான் அயன்னு சொன்னான். நான் உண்மையை ரொம்ப பிரதாபப்பட்டேன் அவனை பற்றி. ஆனால் அவன் பயங்கர வாள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் இருக்காருன்னா அவர் பாட்டெல்லாம் வந்து இந்த மண் வாசனை கெடாமல் இருக்கும் அந்த பாட்டு. அதனால் அவரும் இன்றைக்கி நல்லா புகழ் உச்சியில் இருக்குது. அதெல்லாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் வந்து கூப்பிட்டுருக்காங்க போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு வந்து ஒரே ஒரு இழிச்ச வாயன் நான் தான் நினைக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன் என் தலை. எடிசன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் இதை ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் வந்து எப்பயும் அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார், எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதுன்ற ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டே எதிர்காலத்தில் அவங்க பெரிய ஆளாகலன்னா அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எல்லாம் வேணாங்க ஒட்டு ஊடு அவருடைய ஃபங்க்ஷனுக்கு எங்கே இப்போ மலேசியாவில் கூப்பிட்டாரு போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் ஒரு ராசி இருக்குது அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துருங்க ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் கண்கூடாக பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியா பற்றி சொல்கிறேன், அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது வந்து பத்திரிகைக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் வந்து பத்திரிகைக்காரர்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு
18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த அளவோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா? அப்படிங்க அப்பா, எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்க. ஏன்னா இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து வயசாக்கிடுது. அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ளே வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின்வாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னது மறந்துருங்க அவரை. அண்ட் இஸ் அ வெரி குட் மேன். இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டத்துக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போடுவாங்க. பட் இருந்தால் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிவிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம் நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆனால் எப்பயுமே நான் வந்து வாழை மரமாக இருக்கணும், எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்காரு. பட் என்னெல்லாம் அவர் கூப்பிட்றதா இருந்தால் மேக்ஸிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். இந்த பெரியவங்களுக்கு, பாத்திரிகைகள், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாங்கள் அதிகமாக பேச விரும்பலை. எக்ஸப்ட் ஒரு 18 வருஷம் ஒரு அமைப்பு வெற்றிகரமாக நடக்க வைத்தது சின்ன விஷயம் இல்லை. அது எவ்வளோ சாதனைகள் எவ்வளோ சோதனைகள் தாண்டி வந்து எவ்வளோ தூரம் வந்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அவசியமாக செல்வானை பாராட்டு தான் வேணும். ராதாரவி சார் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 30 வருஷம் கூட நடத்துற மாதிரி கூட அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. மெடிக்கல் சயின்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் இப்போ சமயத்தில் பேசுகிற நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். நான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களோடு இருப்பாங்க. இங்கே ரீசெண்டாக நான் யூஎஸ்ஏ போகும்போது ஒரு படம் பார்த்தேன் நான். 1 minute picture. They take 1 minute picture to discourage smoking. எப்படி ஸ்மோக்கிங் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம். எப்படின்னா அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டே இருந்தார், ஸ்டாப் ஆகுது, பாக்கெட் பார்த்தா சிகரெட் இல்லை, எதிரில் வெண்டிங் மிஷின் இருக்கு. ஸோ ஹி கோஸ் வெண்டிங் மிஷினில் சிகரெட் வாங்கி அர்ஜென்ட்டாக விசில் கொடுத்து அர்ஜென்ட்டாக போய்ட்டு வந்து திருப்பி ட்ரெயின் ஏறுறாரு. ட்ரெயின் ஸ்பீட் பிக்கப் ஆகுது. நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவர் பிரீஃப் கேஸ் இல்லை, பிரீஃப் கேஸ் அங்கே வச்சிருக்காரு. அவர் அந்த வெண்டிங் மிஷின் மேலே வச்சிருக்காரு பிரீஃப் கேஸ். அவ்வளோதான், கட். நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே காரணம் ஏதாவது வேணுமா? அவ்வளோதான். Only 1 minute. I request producers to produce films like that to discourage smoking and other bad habits in the society. அது நிறைய ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. எக்ஸப்ட் எடிசன், ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நம்மளுக்கு சொல்லுவோம். அவர் மூலம் சரியில்லை அவருக்கு. யூ நாட் வெரி இன்டெலிஜென்ட். ஸோ டீச்சர் வந்து தாய்க்கு லெட்டர் போட்டாங்க, உங்கள் பையன் இங்கே படிக்க முடியாது, மற்ற ஸ்டூடெண்ட் லெவலுக்கு வரல, அவர் வராது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, தயவுசெய்து எங்கன்னா வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துன்னு தாய்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த வணக்கம். மேடையில் இருக்கும் ஹெட் மாஸ்டர் சில்வா அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும், வேல்முருகன் சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் மிகா அவர்களுக்கும், அம்புமிகாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியும் லாஸ்ட் இயர் அது முந்தின வருஷம் 2024 25 ஓகே பெஸ்ட் டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அது போக முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது சோசியல் மீடியாவிலலாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படிங்கிற ஒரு
அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட் டெபு ஆக்டர் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ, அது மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகளையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கோம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பிறந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவர் நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல, அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்தராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சின்னைக்காவில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்ட் ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். அது உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக அவர் பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்தமாசனாக இருக்கும். அது மாதிரி சண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர்லாம் சினிமா. நல்ல அம்மையார் மேடம் என்னோட மரியாதை படத்தில் நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் சக்கலத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காத இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்தில் அவங்க நடிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினாலும் ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன். அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் பண்ணுற பெரியவங்களுக்கும் பெரிய வணக்கம். முதல்ல பத்திரிகை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சினிமாக்காரன்னா கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமில் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் என்னோட படம் மரகத மலை ஆடியோ லான்ச் வந்து பிரசாத் நடந்தது. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. யாரோ வரணும் வெயிட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நம்ம நண்பர்கள் விழுந்து உங்களுக்காக வெயிட் பண்ணோம், ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் கூட அவங்க எல்லாம் பொறுமையாக ஷோ முடிவு வரைக்கும் இருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்டன் ரைசர் ஃபிலிம் பார்த்தோம். 18 இயர்ஸில் எத்தனை பேரை இந்த அவார்ட் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உற்சாகப்படுத்தியிருக்கு, சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஓகே, அந்த இருக்கவங்க பல பேர் இன்னும் ஸ்டில் ரெகுலராக வாங்கி முதல் வாங்கினவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 3வது 2வது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் எடிசன் அவார்ட்ஸ்க்கும் ஐ ஹேவ் லாங் அசோசியேஷன். 3 வருஷம் தொடர்ந்து நான் ஷோ ஆங்கர் பண்ணேன். தொடர்ந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் பேக் வந்து அப்புறம் 1 வருஷம் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி எடிசன் அவார்ட்ஸு நடிகர்களெல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கலாம், உருவாக்கிருக்கலாம், மோட்டிவேட் பண்ணிருக்கலாம். பட் எடிசனோட மெயின் யூனிக்கே என்னென்னா, இந்த ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணால் அந்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். நான் முதல் அஞ்சனாவோட தான் ஷோ ஆங்கர் பண்ணேன். அங்கே எனக்கு அவங்களையும் தெரியாது. வெரி நைஸ், வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த ஷோவில் அவார்டு வாங்க வந்தவர் தான் டைரக்ட் சந்திரன். அடுத்த வருஷம் அவார்ட் பண்ணால் அவருடைய ஹஸ்பண்ட் இருந்து இதுதான் ராசி. அந்த மாதிரி 2-3 பேர் பல பேருக்கு செட்டப் ஆயிருக்கு. இது வந்து மேட்ரிக். இன்ஃபேக்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸில் இது வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் எடிசன் அவார்ட்ஸ் matrimony.com வச்சா கூட ஐ திங்க் டேக் ஆஃப். ஏன்னா இணையத்தில் இஸ் வெரி வெல் வெஸ்ட். எடிசன் அவார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இதுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ணும்போது அப்போ தான் ராதாராமையான ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்து பார்க்குறேன். எனக்கு அவர் நல்லா தெரியும்போது வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாரு. அப்போ அந்த மேடையில் ஞாபகம் தவிர எனக்கு ஏர் மறந்து போச்சு. அப்போ சொன்னார், இப்போ வந்து ஆண்கள் பசங்கள்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுதந்திர போராட்டம் அவங்களோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்போ நான் இறங்கும்போது சொன்னேன், அண்ணா எங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிங்களான்னு கேள்வி என்ன சிரிச்சிட்டே கீழே இறங்கி வந்தார்.
அண்ட் ஒரு நடிகனா நேற்று வந்து ஐ ரியலைஸ் சம்திங். நேற்று வந்து காமெடி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், கம்பெனியான காமெடி 6 கொலை 6 முகன்னு அதில் ரோல் பண்ணிருக்காரு. தென் ஐ நோட்டீஸ் இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கிவிங் இட் டு ஆல் த ஆக்டர்ஸ். என்ன மாதிரி ஆக்டர்ஸ்னால் ஒரே மாதிரி நடிகை ஒரே மாதிரி இருக்க கெட்டப்பில் இருக்கும், எதனா டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு கெட்டப் ஒன்று மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் see ஆல் ராதா ராவினஸ் மூவி ஃப்ரம் அமரன் எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சிம்பிள் கெட்டப் லைக் அண்ணாமலை ஆகட்டும், சின்ன மாப்பிள்ளை ஆகட்டும். நேற்று படத்தில் அந்த படம் பேர் எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு முகத்தில் வித்தியாசமாக இருக்கு. பெரிய மீசை சாது, பெரிய மீசை, இங்கே இதில் வந்து ஒரு சின்ன முடி வச்சிருக்காரு. யூ ஹவ் சீன் சம் பீப்புள் முகத்தில் முடி இருக்கும், அது ரொம்ப சட்டிலாக வச்சிருக்காரு. ஓ தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் மேன் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ராதா ரவினோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னாங்க. பல படங்கள் இருக்கு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்க்காதவங்க ஐ மீன் எஸ்பெஷலி திஸ் ஜென்ரேஷன் போய் பாருங்க. சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பிரபு அண்ணா அவங்க இஸ் டைமிங். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து he holds it. It's a simple, ஒன்றுமே இல்லை, ஆள்மாறாட்டம் கதை தான். ஆனால் திஸ் மேன் ஹோல்ட்ஸ் த மூவி லைக். அப்புறம் ஆரம்பிக்கும் போது அண்ணா சொன்னார் லைக் ஓட்டிங் இதெல்லாம் பண்ணது. அண்ணா அவர் சொன்னார் 23ஆம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. நல்ல காலம் அந்த ஓட்டில் பண்ண மாதிரி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடாமல் இருந்தீங்கன்னா இது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது அண்ட் அடுத்து அம்பிகா மேம். அண்ட் ஐ ஸ்டில் பிக் ஃபேன் ஆஃப் அங்கேழு நாட்கள். அண்ட் எப்படி அந்த மேலே போய் அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற சீனா அந்த மாதிரி நடிக்கிறது. இப்போ ஐ டோன்ட் நோ ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் பைவே வேல்முருகன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாக்டர் தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தேன், நான் பார்க்குறேன் ஓ எங்கள் உலக நாயகன் பல கேரக்டர் எல்லாம் ஸ்டடி பண்ணிடுவார். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அவர் பல்ராம் நாயுடு எங்கேருந்து பிடிச்சாங்க. ஓகே தேங்க்யூ சார். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். யா ஐ மீன் ஐ வாஸ் கண்டுபிடிக்க நானும் அஞ்சலி தாசனும் அதான் கேட்டுருந்தோம். அண்ட் ராதாராயன் என்ன சொன்னார், அதாவது எடிசன் அவார்ட்ஸில் ஒன் திங் ஐ நோட்டீஸ் என்னன்னா தேர் ஆர் ரெகுலர்ஸ். ராதாராயன் என்ன அடுத்தது நான் 18th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங் இருக்கேன். இப்போ நான் சொன்னேன் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதாரவேணெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதாரவேணன் இஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதாரவேணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதாரவேணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி என்னோட சின்ன பையன் டாக்டர் ஆகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுலையும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவேனா வர. இந்த மேடையில் வந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்றாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி. அந்த விஷயத்த முதல்ல எடுத்து செய்கிற இந்த எடிஷன் அவார்டு, இதில் பார்த்தீங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்னோட
முதல் படத்தை நான் முதல்ல இயக்குன அந்த படம் சித்திரை செவ்வானம் படத்துக்கு எனக்கு கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ ராதாரவியன், விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்டு ஒரு பெரிய பில்லர் தான் நாங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணன் சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டு தான் எங்களை, சின்ன அமௌண்ட் இருந்தவங்கள எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்களாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்க தான், பட் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாது, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கக்கூடாது. அது எப்போவுமே அப்படி தான், அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசாக ராதாரவிங்க. மிக மிக பிரபலமானவர்கள். வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுத்திருக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகை வந்து மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவங்க எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன். முன்னாடி வந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை. குழந்தையாக இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்குறன்னு சொல்லுவாங்க, மல்லாக்க படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை வந்து கை தட்டுவாங்க, அதை பார்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கம் முடியாதுரு செல்ல முடியாதுன்னு சொல்லும்போது அது அப்படியே இந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கு கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தேங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுகளை போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் இப்போ காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடையில் வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் எனக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறத நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் கௌரவப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு மேடையில் சந்திக்கிறேன். ஒருங்கிணைக்கப்பட்ட உலக தமிழ் வம்சாவழி அமைப்பின் தலைவராகவும் இந்த எடிசன் விருதுகளை வழங்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த கலைஞர்களை, அது திரைத்துறை எல்லா துறைகளிலும் இருப்பவர்களை உலக தமிழர்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களை தட்டி கொடுத்து அவருடைய வளர்ச்சியில் தானும் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள். ஆனால் அவரை பாராட்டுற இந்த தருணத்தில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அண்ணன் செல்வகுமார் அவர்களுடைய இத்தனை சக்சஸ், நீங்கள் 18 ஒரு விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியை உலகம் முழுக்க ஒருங்கிணைக்கிறது என்பது சாதாரண விடயமல்ல. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு விசா, அவங்களுக்கு தங்குறதுக்கான அறை, அவங்களுக்கான வாகனம், அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கான விமான நிலையத்துக்கு ஆட்கள் அனுப்புவது, இதையெல்லாம் செய்து மிகச்சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற்றுவதில் அவருடைய வாழ்க்கை இணையர் செல்வகுமாருடைய வாழ்க்கை இணையர் அன்னைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இங்கே வந்து நான் சில ஆனால் நேரம் இல்லை, சில மனவிட்டு சில விஷயங்கள் பேசலாம், அவ்வளோ செய்திகள் இருக்கு. முதல்ல அண்ணன் ராதாரவி அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லணும். நான் வந்து 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கலை. அப்போ திமுக திராவிட இயக்கத்தில் எங்கள் குடும்பம் இருக்கு. ஒரு குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய தேர்தல், ஒன்றிய செயலாளர் தேர்தல் அண்ணாரிவரத்தில் நடக்குது. அப்போ அங்கே அந்த சாலையே ஸ்தம்பிச்சு ஒரு பெரிய ஒரு கலவர பூமியாக இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே எங்களுடைய மண்ணிலிருந்து வந்து அண்ணன் வீடு பின்னணி, அந்நிய தேனா மட்டும் இல்லை அண்ணன் வீடு. நான் 19 வயது ஒரு மாணவர் பருவன், திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மாணவர் பருவ இளைஞன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமருதீன் சொல்லி குள்ளஞ்சாவி, அவருடைய சிஸ்டர் வந்து அண்ணன் ராதாரவியினுடைய ரைட் ஹேண்ட் பேர் இருப்பார், ஒரு அப்துல்லான்னு நினைக்கிற பேர் அப்துல்லா. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடந்து போச்சு, அதனால நம்ம ஆளுக்கெல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பாதுகாப்புக்காக
இங்கே எப்படி சென்னை இந்த புவியியல் அமைப்பு எங்களுக்கு தெரியாது, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேரை பஸ் வச்சு கூப்பிட்டு வந்துருக்கோம், ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க, அதனால் அடைக்கலம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அப்போ எங்களை அண்ணன் ராதாரவி அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் பள்ளி பருவனாக இருந்து அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி அப்போ தான் 89 சிஎம் ஆகிறார் கலைஞர். அந்த அந்நிய தேனாமட்டை கம்ப்யூட்டர் ரோடு பிளாக், பேர் சொல்லக்கூடாது, கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு பிரபலமான ஒரு நபர். அவர் தற்பாதுகாப்புக்காக ஒரு வேலை செய்கிறார். ஒரே பரபரப்பாயிடுது. அப்படிப்பட்ட இடத்தில் அன்றைக்கு பல நண்பர்களை காப்பாற்றி ஆதரவாக இருந்ததிலிருந்து அவனுடைய பழக்கம். அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் தொடர்பே இல்லை. ஒரு நாள் நான் தருமபுரி அதிகமான ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். திடீர்னு அண்ணாங்க ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வேல்முருகன் இருக்காருன்னு சொன்ன உடனே திடீர்னு அறையை திறந்துட்டு உள்ள வந்துட்டாங்க, பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ணன் வந்து நடிகர்கள் எம்.ஆர். ராதாவுடைய மகன், தமிழ்நாட்டுடைய பல சங்கங்களுக்கு பல கலைஞர்களுக்கு தலைவன், ஒரு ஆகச்சிறந்த வில்லனோடு மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் நேரடியாக தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் படைத்த திரைத்துறையில் ஒரு ஆண்மை உள்ள ஒரு அற்புதமான மனிதராக நான் வந்து அவரை பல இடங்கள்ல சிலாகித்து பேசியிருக்கிறேன். அவர் வந்து என் கண் முன்னின உடனே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதோட தான் உடனே ஒரு சாதனை வேற இடத்துல வந்து போத்தினார். ஏன்னா இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நான் சின்ன பையனா இருக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதோட மட்டும் இல்ல, பிறகு அண்ணன் திராவிட இயக்கத்துல இருந்து மாறி ஒரு தேசிய கட்சிக்கு போயிருக்கிறாங்க. சித்தாந்த அடிப்படையில் எனக்கு அந்த கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேற்றிய பிறகு தனியாக ஒரு கட்சியை நிறுவி அதை நடத்திட்டு வரேன். முதலில் என்னுடைய திறமையை அல்லது என்னுடைய தலைமை பண்புகளை கண்டறிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வேல்முருகன் ஒருத்தர், அப்படி இப்படிதான் சொன்னார், வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறான். இப்பயும் எங்க தம்பிங்க எல்லாம் ஐடிவிங்கள பல மில்லியன் அதை பார்த்துருக்காங்க. வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், அவனுக்கு மட்டும் சரியான நேரம் வாய்ப்பு கிடைச்சுன்னா எங்கேயோ போயிடும் அப்படின்னாரு. பாரதிய ஜனதா என்கிற ஒரு சித்தாந்த எதிரி அந்த கட்சியை நான் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கட்சியில சேர்ந்த ஒரு திரைப்படத்துறையினுடைய ஆளுமை முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னை அங்கீகரித்த ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒருவர் என்றால் அது என் மதிப்பிற்குரிய அண்ணன் ராதாரவி தான். நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பாராட்டி பேசுறது, அவருடைய திறமையை எப்படி வெளி உலகத்துக்கு சொல்றது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது வந்து எங்க அருமை நண்பர் ஜான் சொன்னது போல இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ், நான் 2001 சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகு அரசுக்கு ஆலோசனை சொல்லி அதை அச்சீவ் பண்ணது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்டரி தடை சட்டம், இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அது பேசு பொருளாக மாறல. அதுக்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினவர் அண்ணன் ராதாரவி அவர்கள். நான் தேர்தல் முடிச்சுட்டு நேற்று முன்தினம் ஒரு வெளி மாநிலத்துக்கு குடும்பத்தோட நான் பயணமானேன். செல்வகுமார் தொலைபேசியில் தொடர்பு பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னாரு. நான் எந்த ஸ்டேட்னு சொல்லலை, நான் வெளியில இருக்கேன்னா அண்ணன். இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, அவசியம் நீங்க வரணும் அப்படின்னாரு. இப்போதான் தொடங்கி தேர்தலாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வெளியில போயிருக்கேன்னா அப்படின்னேன். வர முடியுமா முயற்சி பண்ணுங்கன்னாரு. உடனே விமானத்தை பிடிச்சி நான் இங்க வந்தேன். அது முதல் அண்ணன் சொன்ன பேரு ராதாரவி அண்ணன் வராங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நாளைக்கு கூட அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா உங்களை சந்திக்கணும், பேசணும், என்னை நமக்கு அதிகமான நெருக்கம் இல்லை, பழக்கம் இல்லை, ஆனால் பல இடங்கள்ல நீங்க என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க, இது பெரிய யாருமே செய்யாத ஒண்ணு, அதனால உடம்புலாம் நல்லா இருக்கா, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ராதாரவி அண்ணன்கிட்ட பேசினேன். அவரே இங்க வரனாரு, அப்ப பார்க்க வரேன். அடுத்தது அம்பிகா மேடத்தை சொன்னாங்க. நான் பள்ளி பருவனா இருக்கும்போது அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய சிஸ்டர் ராதா படங்கள் இதெல்லாம் பார்த்தேன். 14 வயசு 15 வயசு பையனா இருக்கும்போது அதுலயும் இந்த படிக்காதவன்ல அந்த ஒரு ஃபீல்டு கார்ல அந்த பெட்ரோல் அந்த அது ஏதோ ஒன்று வயிற்றுல கர்ப்பிணி தாய் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. சார் அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அதனால அவங்களுடைய நடிப்பு, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுடைய தீவிர ரசிகர். வீட்டுலலாம் எங்களுடைய படங்களை ஒட்டி வைப்பாங்க. அப்படிப்பட்டு இப்போ வந்த பிறகு தெரியுது ஓட்டலே அவங்களுக்கு தான் அப்படின்னு. பரவாயில்ல, ஹோட்டலே உங்களுக்கு தான் இருக்கணும்னு விரும்புறேன், மகிழ்ச்சி. ஆனா ஈஸியாரெல்லாம் சொன்னாங்க நிறைய இடங்கள். நான் ஒரு வீடு பார்க்க போகும்போது அங்க நிறைய இதெல்லாம் யாரு அப்படின்னா எல்லாம் அம்பிகா மேடம் அப்படின்னாங்க. உண்மையிலே அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காலத்துல அக்காலம் தங்கியும் நடிச்சு தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்று ஒரு மிகப்பெரிய கதாநாயகனோடு கதாநாயக நடித்த ஒருவர் தன் உழைப்பின் மூலம் சம்பாதித்து பொருளீட்டி
வாழக்கூடிய நடிகர் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் அண்ணன் வராங்க எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் விக்ரம் அண்ணன் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. ஏன்னா தமிழ் திரைப்படத்துல ஒரு ஆபாசம் இல்லை, இரட்டை வசனம் இல்லை, அருவருக்கத்தக்க காட்சிகள் இல்லை, அற்புதமான படைப்பாளி நம்முடைய அண்ணன். அதனால அவரு இவங்க எல்லாரும் நான் ஒரு மேடையில் சந்திக்கிறேன். ஸ்டென் மாஸ் சிவாவை பத்தி இந்த பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அவரை பத்தி பேசல, அவர் பேரை சொல்லி இல்லை. ஆனா இந்த ஸ்டென் நடிகர் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் பேர் வாங்குறாங்க, யாரோ அடி வாங்குறாங்க, உதவ வாங்குறாங்க, ஒருத்தர் கதாநாயகர் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து மக்களுக்கான தலைவர்களை நீங்க வந்து திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய அந்த தியாகத்தை போற்றி இருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய இவர் நக்கல் நையாண்டி பிடிச்சவர்னு அவருடைய சில அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஜெகன் அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு பன்முக ஆற்றல் உள்ளவராக வளர்ந்துட்டு வந்துறாங்க. அந்தோணி அண்ணன், அறிவுமதி அண்ணன் அவரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அறிவுமதி அண்ணன் என்னுடைய உறவினர், எங்க ஊருக்காரரு. சின்ன பொண்ணு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அதனால இந்த முகம் இன்னைக்கு உலகம் பூரா பேசு பொருளா மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்கு நான் வந்து உலக தமிழரின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்கிறேன். ராதாரவி அம்பிகா, சீம் ரெட்டி டாக்டர்லாம் சொன்னாங்க தெலுங்கு சம்மேளனத்துக்கு ஒரு கட்சியை நடத்துறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழருக்கான அரசியலை செய்கிறது. அதில் இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி வழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த மண்ணின் மேன்மைக்கு, இந்த நாட்டின் உயர்வுக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் தமிழராய் ஏற்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க வந்து பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனால் சமூக நீதி சொல்லுவோம். அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்பு உரிமை, அரசியல் அதிகார உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். மொழியால் பிரிதொரு தாய்மொழி கொண்டவர்களை தெலுங்கர்கள் என்றோ அல்லது மலையாளிகள் என்றோ அல்லது அவர்கள் வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி நான் அல்ல என்பதற்காக இங்கு பதிவு செய்கிறேன். என்னை பொறுத்த வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழும் உரிமைக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழும் உரிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேர் இயக்கம். இங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இந்த இயக்கம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருடைய மேம்பாட்டுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காகவும் அவரவர்களின் வாழும் உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம் தான். அதனாலதான் செல்வகுமார் அண்ணன், குமரேசன் போன்றவர்கள் என்னை அரசியல்வாதியாவே பார்க்கறதாவே இல்லை. அது ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்த போதும் சரி, மலேசியாவுக்கு அழைத்த போதும், பினாமுக்கு அழைத்த போதும் சரி, அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நான் நின்று அங்கே என்னுடைய செயல்பாடுகள், உலகளாவிய சில செயல்பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளம்பரம் இல்லை. நான் வந்து இப்போது கூட குமரேசன் நான் வந்து ஒரே முறை தான் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பெரிய தொகை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை. அவர் வந்து இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய அந்த காமர்ஸ் அதனுடைய தலைவராக இருக்கார், வைஸ் பிரசிடண்டாக இருக்கார். என்கிட்ட மலேசியா ஆஸ்திரேலியா வச்சு சொல்றேன், அண்ணா நான் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும், நீ இத்தனை கோடி ரூபாயே ஈழ தமிழ் மக்களுக்காக, புலம்பெயர்ந்த தமிழுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், நான் இதுவரையில் யாருக்கிட்டையும் ஒரு ரூபாய் கூட என் பொது வாழ்க்கையில் நன்கொடை என்று கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. என் கட்சிக்காரனுடைய உழைப்பு, உறவுகள், நண்பர்களுடைய உழைப்பு, அதுக்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறேன். நேரங்காலம் வருகின்ற போது நான் கேட்பேன், அப்போது உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒரே நாள் சந்திப்புல ஒரு பெரிய தொகை, நினைச்சா ஒரு சின்னதா ஒரு பாதி படம் கூட எடுத்துடலாம், அவ்வளவு பெரிய தொகை. அதனால நான் வந்து செல்வகுமார் கூட சொன்னாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அதை ஹெல்ப் தேவை, சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் சமாளிச்சிடுறேன் அப்படின்னா. எதற்காக இது சொல்லுங்க என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாருடைய பேர் போய் கெடுத்துக்கிறது என்னன்னா, இங்க எவ்வளவு நட்பா இருப்போம். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதுலதான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்க வருது அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டா கெட்டவன். ஆக இதனாலதான் நான் வந்து நண்பர்கள்ட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, பொதுமக்களிட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, வணிக நிறுவனங்களிடத்திலும் அப்படி எதையும் வைத்துக் கொள்வதில்லை, குறிப்பா அந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டான்ல தண்ணியை உறிஞ்சி வித்தாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு, அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாது என்ன சொன்னாங்க, மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தெரியுமா, நான் சொல்றதை கேட்காம மீறி போறேன்னு சொல்லி எனக்கு வந்து ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து நெட்டிச்சார்ஜ். நியூஸ் சேனல்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ரத்தம் ஆறா ஓடும். அன்னைக்கு வீட்டு அடி தான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிசினஸ் கிளாஸை பத்தி ஜான் சொன்னார் நண்பர். பிசினஸ் கிளாஸ் வந்து பணம் இருக்கிறது பிசினஸ் கிளாஸ் இல்ல. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில எனக்கு ஒரு முதுகெலும்பு, இந்த ஃபைனல் கால் பாதிக்கப்பட்டது. அதனால நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனாலதான் கடந்த வாங்கியாச்சு பிசினஸ் கிளாஸ்ல போய் அந்த நிகழ்ச்சி, தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால
அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்கா போட்டு இன்னைக்கு அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். பன்னாட்டு நிறுவனம், அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டிலிருந்து அரசியல்வாதி மூலமா பல கோடிகள் பேசினாங்க. அதே மாதிரி கத்தி படம் லைகா புரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தினார். இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு வந்து அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம், உங்க கட்சியினுடைய அத்தனை ஆபீஸ் பேருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதால் தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் அவருடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் அருண் நண்பர் ஜான் அவர்கள் வேலை செய்யறது மாற்றணிக்குதான். ஆனால் அவர் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பத்திரிகை நண்பர்களிடத்தில் இப்படி போன்றவர்களாம் இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் நாம் ஊடக தர்மத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்கள். அதனால அங்கே ஸ்டெண்ட் மாஸ்டர்ல தொடங்கி நான் கதாநாயகியா பார்த்து வியந்து பாராட்டிய மேடம் அம்பிகா மேடம் அவர்கள், அவருடைய சிஸ்டர் ராதா மேடம், அதே சிவி ரெட்டி சார், அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய கிளினிக் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனை, பெரிய செல்வந்தர். ராதாரை ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பல காலகட்டங்களில் என்னை பற்றி எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக சொல்லி எனக்கு ஒரு சமூகத்தில் திரைத்துறையில் எனக்கு வந்து திரைத்துறைக்கு எனக்கு கொஞ்சம் மோதல் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கலைஞரே சட்டமன்றத்தில் ஏற்று கேட்டவன் மாநாடு மயிலாட நிகழ்ச்சிகளிலே அங்கு மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று கலைஞரே எழுத்து கேட்ட சட்டமன்றத்தில். உடனே அவர் மைக்கு அவருக்கே உரிய படலை, அதுதான் தமிழக மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சிட்டாரு. அவர் சொல்லாம உடனே என் பங்காளி துறைமுருகன் விட்டு எனக்கு பதில் சொல்ல சொன்னார். அதனால இங்கே நம்முடைய இயக்குனர் அவர் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட நான் பழகினேன். இருந்தாலும் நெருக்கமான பழக்கங்கள் இல்லை. கொஞ்சம் திரைத்துறை எட்டதான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். செல்வகுமார் தான் கொஞ்சம் அப்பப்போ கொண்டு வந்து நெருக்கமாக இருக்காரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து காத்திருந்தீங்க. நானும் அதே மாதிரி தான் 9 மணி வலசரவாக்கம் வீடு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டேன், என்ன தயாராக இருக்கேன் வரலாமான்னு. 10:20 ஏதோ ராகுகாரம் எம்மங்கண்டெல்லாம் பார்க்குறாங்க. 10:20க்கு நீங்கள் வந்தால் போதுனாரு. நான் 10:15க்கே வந்துட்டேன். நானும் நேரத்தை நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்களுடைய குழுவுக்கும் உங்களை பின்புலமாக இருந்து எல்லா துன்பங்களையும் தாங்கி இதுக்கு எல்லாத்துலையும் இதுக்கு அண்ணியை தான் நான் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் நல்லா கோட் செட் போட்டு வந்து மேடலில் பேசிடுறீங்க. ஆனால் பாவம் அவங்க பின்னாடி இருந்து ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இத்தனை அதை பார்க்கும்போது அந்த நீங்கள் போட்டீங்களா அந்த விஷயம் இத்தனை கதாநாயகிகள் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை வர வச்சு அது சில பேர்லாம் வந்து ஏசி ஒர்க் ஆகல இல்லை கொஞ்சம் லிஃப்ட் 2 படி ஏறி போகணும் அப்படின்னா கோச்சுப்பாங்க. இவங்களை எல்லாரையும் சரி பண்ணி இத்தனை நாடுகளுக்கு இப்போ கூட ஜப்பான்ல வேற அடுத்த மாநாட்டை அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் எல்லாரையும் எல்லா நாட்டுக்கும் அழைச்சி அந்த விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணி எல்லா நாட்டு தூதர்களோட ஒரு நட்பு பாராட்டி அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டரோட ஒரு நல்ல நட்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவரோட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம இந்த இந்த விருதுகளை வழங்கி இவர்களை கௌரவித்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கின்ற உங்களுடைய மகத்தான பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி இயக்குனர் விக்ரம் சார், நீங்க நல்லா நீண்ட நெடி ஆய்வோட வாங்க எல்லாருமே மேடையில் இருக்கிறவங்க. குறிப்பா உங்க மகனை பத்தி சொன்னீங்க. நீங்க தமிழ் திரையுலகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, திரைத்துறைக்கு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த ஒரு அற்புதமான இயக்குனர் உங்கள் மகன். நீங்கள் விரும்பியது போல் ஒரு மகத்தான கலைஞராக நடிகனாக வருவார். இயற்கை உங்களுக்கு தோல் கொடுத்து துடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகிறேன் என்ற செய்தி அறிந்து மேதினத்தில் கொடியேற்று வந்து என்னோட வந்த கட்சியுடைய நிர்வாகிகள், அத்தனை ஆளுமைகள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் சிறப்பாக வந்த உடனே என்னை எல்லா மேனேஜர்லேருந்து சிஎம்லேருந்து எல்லாரும் வரவேற்றாங்க. சரி, அம்பிகா ஹோட்டல் மேடம் மேடம் வந்திருக்காங்க, மேடம் தான் ஏதோ வேகமாக வராரு, எம்எல்ஏ கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர் வராரு, ரிசீவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இத்தனை பேர் ஓடி வராங்கன்னு நினைச்சேன். இல்லை அவங்க சொல்லாமே இங்க ஒரு புரோட்டோகால் மறுமொழியா வரவேற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எப்போதும் நான் நெருக்கமாக இருக்கிற எனது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மூத்த திரைத்துறையை கவர் செய்கின்ற பத்திரிகை ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.